ஹாய். இப்போ மீட்டப்லாம் நடத்துகிறாங்க. யார்? அரோரா, திவ்யா, ஆதிரே, அப்படி ஒரு குரூப். அவங்களுக்கு ஒரு குரூப் இருக்கலாம். சூப்பராக இருக்குங்க அவங்க குரூப்பு. அது ஒரு மீட்டப் நடத்துகிறாங்க. ஏன்னா அரோரா சிங் போகிறாங்கல்ல, எங்கள் 4 வருஷம் படிக்க போகிறாங்க. நெயில்ஸ் படிக்க போகிறாங்க. அப்போ 3 வருஷம் படிப்போம், 1 வருஷம் ட்ரைனிங்கும் இருக்கும். அப்போ 4 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் வெளியே வர முடியும். அது வேற படிக்காங்க தான் நிற்கணும். அப்போ அவங்க போது வரை இவங்க கூட இவங்களுக்கு வேறு ஃபேமிலி ஒன்றும் இவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு இல்லைல்ல. அப்போ ஒரு ஃபேமிலி போல் ஆகிட்டாங்க. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு இங்கே ஒரு ஃபேமிலி போல் ஆகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து போது வரை நல்லா என்ஜாய் பண்ணணும். அதுக்காண்டி தான் நாங்கள் இப்படி மீட்டப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போது வரை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போயிடுவேன். அதுக்கு முறை நான் எப்போ வரேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவரை பற்றி கேட்காருங்க, சுசர்ணை பற்றி கேட்காருன்னு, நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னா, எனக்கு சுசர்ணை ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லவ் பண்ணுறேங்கன்னு சொல்லும்போது அவங்க ஒரு தடுமாட்டம். என்னென்னா, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் என் கூட இருந்தால் அவனையும் தப்பாக பேச சொல்லுவாங்க. அதனால் இப்பவும் பிடிக்கும் அவனை. அதனால் அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு முறை என்ன ஏன் கமெண்டில் தப்பாக அவனை பற்றி என்னை பற்றி சொன்னாலும் எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் என்னை பற்றி அவன் கமெண்டில் போய் சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அவன் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. ஆனால் கல்யாணம்லாம் பண்ண முடியாது. ஏன்னா என்னை வச்சு அவனை தப்பாக பேசுவாங்க. அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் என்னென்னு தெரில. நான் 4 வருஷம் அங்கே இருந்துருவேன். அதுக்கு பிறகு என்ன எதுன்னு தெரில. ஆனால் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபோண்டு அவங்க கூட இருக்குது அப்படிங்காங்க. பின்ன எப்படி நீங்கள் சுசர்ந்து போனோன்னே எப்படி கமருதின்ட்டு நீங்கள் உடனே அப்படி பேச முடிஞ்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப உடஞ்சி போய் இருக்கும்போது, அழுதுகிட்டெல்லாம் இருக்கும்போது, சுசர்ந்து போன அன்னைக்கு அழுதுட்டு இருக்கும்போது கமருதீன் என்கிட்ட நல்லா பேசினா. எப்பவும் பாட்டு பாடுவான், இல்லைனா ஏதாவது காமெடி சொல்லுவான். எனக்கு காமெடி நல்லா சொல்லி என்னை சிரிக்க வைப்பான். நாங்கள் ரெண்டும் நல்லா பவுண்டிங்காக தான் இருந்தோம். பிரச்சனை ஒன்றும் இல்லை. எல்லாரும் அம்மையில எனக்கு லவ்லாம் ஒன்றும் இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது கலைச்சிக்கிட்டே இருப்பான். லவ்லாம் இல்லை. அதுக்காண்டி நான் பார்வதியை பிரித்தனோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவன் எனக்கு எதாவது சொல்லுவான், நான் அவனுக்கு எதாவது சொல்லுவேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த இடத்துல பார்வதியை நல்லா அந்த பொண்ணை நல்லா ஒரு மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க. ஆவேசக்குரியடுன்னு சொல்லி ஒரு மாதிரி என்ன சொன்னால் என்னமோ அந்த பொண்ணை பேசி விட்டுட்டாங்க. அந்த பொண்ணு அதுக்கு மேலே உண்மையில அந்த பொண்ணுங்கனால தான் அது ஒன்றும் பேசாமல் இருந்தது. வேறு யாரும் இருந்தானே நீ என்னை பற்றி சொல்லியிருப்பேன்னு கேட்டிருப்பாங்கள்ல. ஆனால் எந்த இன்டர்வியூலுமே நான் பார்த்துருக்கேன். நீங்கள் ஏன் அந்த பொண்ணை அப்படி பேசுனீங்கன்னு எந்த இடத்துலையுமே கேட்கல. யாராவது நீங்கள் பார்த்தீங்களா? எந்த இடத்துலையுமே பார்வதி பற்றி யாருமே கேட்கல. ஏன் நீங்கள் அந்த இடத்துல அந்த பொண்ணை சான்றாட்ட பண்ணிட்டா கேட்டுறாங்க, எல்லோரும் கேட்டாங்க. ஏன்னா அடிக்கிறவங்களாம் தானே அடிக்க முடியும். அப்போ ஏன் அந்த அரோரா பொண்ணை நீங்கள் அப்படியே எந்த இடத்துல நீங்கள் ஆவேச குறியீடு பார்த்தீங்க அப்படின்னு ஒரு இடத்துலையுமே பார்வதி கேட்கல. அது என்னன்னு தெரில. ஏன்னா அது தப்பாக தெரிஞ்சிருக்காது மக்களுக்கு. அதெல்லாம் தப்பாக தெரிஞ்சிருக்கிறது. ஏன்னா சான்றா பண்ணுறதும் அதெல்லாம் தான் தப்பாக தெரியும். இப்படி பெரிய வார்த்தைலாம் சொல்கிறேன், அதெல்லாம் மக்களுக்கு தப்பாகவே தெரியாது. அது சில்லி மேட்டர். அப்போ அதெல்லாம் கேட்கவே இல்லை பார்வதிட்ட. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அந்த இடத்துல. யாருன்னா நல்லா போட்டு வாங்கியிருக்கோம். 60 நாள் அது எப்படியோ சமாளித்து நின்றுச்சு. உனக்கு இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு எப்படிங்க இதெல்லாம் ஆவேச குறியாடி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. ஆனால் அந்த பொண்ணுக்கு பார்வதிக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்போ அதில் அப்போ நின்று மீட் பண்ணி எல்லாம் ஜாலியாக இருக்க நாள் வரை இருந்து ஜாலி பண்ணிவிட்டு நான் போக்கு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மீட் பண்ணி நல்லா எல்லோரும் ஃபோட்டோலாம் போட்டு போஸ்டெல்லாம் போட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கலாம். போயிட்டு சுசர்ணோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. திவ்யா, அரோரா, ஆதிரே எல்லோரும் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக, சபரி எல்லோரும் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். நம்மளும் இங்கே தான் இருக்க போகிற பார்த்துரும்.